இந்த பதிவில் நாம் விநாயகர் வழிபாட்டு முறைகளை பற்றி பார்ப்போம். சாஸ்திரங்கள் கூறும் முறையில் கல், மரம், செம்பு, பஞ்சலோகம், வெள்ளி, தங்கம் முதலான பொருட்களை கொண்டு உருவம் அமைத்து பயன்படுத்தலாம். விநாயகர் உருவத்தை மஞ்சள் மண், பசுஞ்சாணி, கருங்கல், வெள்ளை சலவைக்கல், பளிங்கு, செம்பு முதலான பொருட்கள், முத்து, பவளம், யானை தந்தம், வெள்ளெருக்கு வேர், அத்திமரம், அரைத்த சந்தனம், வெந்நீர், சர்க்கரை ஆகியவற்றாலும் அமைத்து வழிபாடு செய்து வருகின்றனர். வசதிக்கு ஏற்றவாறு அவரவரும் தங்கள் வீட்டிலே இயன்ற பொருளில் விநாயகர் திருவுருவம் அமைத்து தினமும் அபிஷேக ஆராதனை செய்து மலர் சாத்தி நிவேதனம் செய்து பாடல்களை பாடி வணங்கி தியானம் செய்கின்றனர். வீட்டிலேயே செய்ய இயலாதவர்கள் கோவிலுக்கு நாள்தோறும் காலை மாலை இருவேளையிலும் சென்று வணங்கலாம். விரதங்களும் மேற்கொள்ளலாம். விநாயகர் தியானத்தின் மேன்மை. உபாசனை மனிதனை உயர்த்தி மேலான நிலைக்கு கொண்டு செல்கின்றது. நமது நாட்டில் இடைவிடாத ஜப தப தியானத்தினால் பல பெரியோர்கள் கல்வி உணர்வு, நுண்ணுணர்வு ஆகியவற்றால் எவரும் அடையாத மேல்நிலை அடைந்து இன்புற்றிருக்கிறார்கள். நல்ல மரபிலே தோன்றிய பலரும் இவற்றால் அளவற்ற வலிமைகளை பெற்று வருகிறார்கள். அத்தகைய தெய்வ சாதனமே தியானமாகும். அதற்கு உரிய உறுதுணையே மந்திரமாகும். மந்திரங்களை உபாசிக்க விரும்புபவர்கள் ஆசால சிலரான ஆம்பரற்ற பொருள் ஆசை இல்லாத குருவை நாடி அவர் மூலமாக மந்திரங்களை தெரிந்து உபாசிக்க வேண்டும். இடம், பொருள், ஏவல் என்றபடி வசதி படைத்தவர்கள் எத்தகைய வழிபாட்டையும் எவ்வளவு நேரத்திலும் செய்யலாம். பொதுவாக இளைஞர், முதியோர், ஆண், பெண் அனைவரும் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமாகும். வழிபாட்டுக்கு உரியவை. விநாயகப் பெருமானுக்கு ஆறுமுகம் புல்லும் வன்னி இலைகளும் மந்தாரை பூவும் உகந்தன. பொதுவாக சிவபூசைக்கு உகந்த எல்லா பத்திர புஷ்பங்களும் விநாயகர் வழிபாட்டுக்கு ஏற்றவையே. தாழம்பூ, துளசி இலை பயன்படுத்தக்கூடாது. நிவேதன பொருட்கள்: அப்பம், அமுது, அவரை, அவல், இளநீர், எள் உருண்டை, கரும்பு, கற்கண்டு, வள்ளிக்கிழங்கு, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், மிளகு சாதம், தினைமா, தேன், நெய், பச்சரிசி, வெல்லம், மிளகு, பணியாரம், வாழைமா, பலா, பாகு, பால், பிட்டு, லட்டு, வடை, வெண்ணெய், வெள்ளரிக்காய், வெள்ளரிப்பழம், விளாம்பழம், நாவல் பழம், தேங்காய் முதலியன. அபிஷேக பொருட்கள்: சந்தானித தைலம், மாப்பொடி, மஞ்சள் பொடி, திரவியப்பொடி, பஞ்சகவ்யம், ரச பஞ்சாமிர்தம், பழ பஞ்சாமிர்தம், நெய், பால், தேன், தயிர், கரும்புச்சாறு, இளநீர் முதலியன. விநாயகர் வழிபாட்டு முறை. கஜமுகன் என்னும் அரக்கன் தன்னுடைய ஆட்சியில் தேவர்களையெல்லாம் அடக்கி ஆண்டு அவர்கள் தன்னை கண்டபோது தலையில் குட்டி கொள்ள வேண்டும் என்றும் தோப்புக்கரணம் போட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வந்தான். விநாயகர் அவனை வெற்றி கொண்டதும் தேவர்கள் தங்களுடைய நன்றியை தெரிவிக்க வந்தார்கள். அப்பொழுது நாங்களும் பெருமான் ஆகிய தங்களை காணும் போதெல்லாம் அந்த இரண்டு வழிபாடுகளையும், அதாவது தலையில் குட்டி கொள்ளுதல், தோப்புக்கரணம் போடுதல் இவற்றை செய்கிறோம். தேவநீர் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். அன்று முதல் அவை இரண்டும் அனைவரும் விநாயகருக்கு செய்யக்கூடிய உகந்த வழிபாடு ஆயின.